ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகேடி ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நாம் இன்றைக்கு ஜூன் 21, 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கள்ளச்சாராய உயிரிழப்பு, இப்போ நிறைய பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்காக விசாரணை ஆணையம் வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்திற்கு 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்து மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆணையம் தனது பரிந்துரைகளை 3 மாதத்துக்குள் வழங்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பீகாரில் அரசு பணிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் பல்வேறு சமூகத்தினருக்கு வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீடு, அதாவது அங்கே ஏற்கனவே 50% இடஒதுக்கீடு இருந்திருக்கு, அதை 65% உயர்த்தி பீகார் அரசின் அரசாணையை பாட்னா உயர்நீதிமன்றம் வியாழக்கிழமை ரத்து செஞ்சுருக்காங்க. அதாவது பீகார் அரசு வந்து 50% 65% மாற்றிருக்காங்க. ஸோ இதை பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய தர்ஷித் ஜமாத் தலைவர் எஸ்.எம். பாக்கர் வந்து காலமாயிருக்காங்க. அதாவது இந்திய தர்ஷித் ஜமாத் தலைவர் எஸ்.எம். பாக்கர் வியாழக்கிழமை உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமாயிருக்காங்க. அவங்களுடைய மறைவுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் எதிரொலியாக தமிழக காவல்துறையின் மது விலக்கு அமலாக்கத்துறை ஏடிஜிபியாக இருந்த மகேஷ்குமார் அகர்வால் அவங்க மாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த பணியை கூடுதல் பொறுப்பாக சட்டம் மற்றும் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் அவர்கள் கவனிக்காங்க. ஸோ இப்போ நீட் பற்றின அந்த பிரச்சனை தான் ரொம்ப பேசப்படக்கூடிய ஒன்றாவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஜம்மு காஷ்மீரில் ரியாசி ஃபாரம்லா வழித்தடத்தில் அமைந்த உலகின் மிக உயரமான செனாஃப் ரயில்வே பாலத்தின் சேவை தொடங்குவதற்கு சேவை தொடங்குவதற்காக சோதனை ஓட்டம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ 8 பெட்டிகள் கொண்ட மெமு ரயிலின் சோதனை ஓட்டம் வியாழக்கிழமை நடைபெற்றிருக்கு. ஸோ அது வெற்றிகரமாகவும் நடந்திருக்கு. ஜம்மு காஷ்மீரில் புதிதாக கட்டப்பட்ட செனாஃப் பாலத்தின் ரயில்வே வாரியம், ஸோ வடக்கு ரயில்வே மற்றும் கொங்கன் ரயில்வேயின் மூத்த அதிகாரிகள் விரிவான ஆய்வு நடத்தியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அந்த பாலம் அமைந்த ரம்பான் மாவட்டத்தில் உள்ள சங்கல்தான் மற்றும் ரைசி இடையே 46 கிலோமீட்டர் நீளமுள்ள மின்மயமாக்கப்பட்ட புதிய பாதையில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, மேற்கத்திய நாடுகளின் இராணுவ கூட்டமைப்பான நேட்டோவின் பொதுச் செயலராக நெதர்லாந்தின் தற்போதைய பிரதமர் மார்க் ருட்டோ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதாவது நேட்டோ அமைப்புன்னு சொல்லலையா, அதோடைய ஹெட்டாக யார் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நெதர்லாந்தின் தற்போதைய பிரதமர் மார்க் ருட்டோ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட எந்த டீட்டெயில்னாலும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.